இதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்களோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பின்னு பார்த்தீங்கன்னா பிசிபியோடய கட் ஆகி போயிடுச்சுங்க. நம்ம அதை சால்டர் வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதை நம்ம மறுபடியும் சால்டர் வச்சாலும் அதில் எந்த சப்போர்ட்டும் இல்லாதீங்கனால மறுபடியும் குத்த தெரியாமல் குத்துனாங்கன்னா அது மறுபடியும் பிடுங்கிட்டு தாங்க போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிளோட அந்த சார்ஜ் பின்னை மட்டும் கட் பண்ணிட்டு கேபிளவே டேரெக்டாக உள்ள சால்டர் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம பின்னெல்லாம் குத்த தேவையில்லை, டேரெக்டாக அடாப்டரில் கனெக்ட் பண்ணோம்னாலே அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதுக்காக தான் சொன்னேன், இந்த 300 400 சொல்லிட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற காம்பனன்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நம்ம ஏதாவது பண்ணாலே சீக்கிரமாக இது போயிடும். அது நம்ம வேஸ்ட் ஆஃப் பண்ணி தான். அதனால ஒரு டீசெண்டான ரேட்டு போட்டு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க. லைஃப் லாங் அது உங்களுக்கு வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.